काकभुजण्डेश्वराय नमो नमः। ॐ काकभुजण्डेश्वराय नमो नमः। ॐ काकभुजण्डेश्वराय नमो नमः। இந்த 2-3 மாதங்களாக சுவாமி அவர்களுக்கு உடல் நலம் சீராக இல்லாதபடியாக அது தாமதமாகிவிட்டது. இனிமேல் தொடர்ந்து அது உங்களுக்கு கிடைக்கும். சுவாமிகள் கால புகழ்ந்த கலையாளி சித்தர்கள் மட்டுமல்ல, காடு மலையிலெல்லாம் அழைத்து சுமார் 210 சித்தர்களுக்கு மேல் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் தரிசனம் பெற்று அவர்களுடைய ஆசி பெற்று மனுவுலக மக்களுக்கு இளவரை காய் போல் இருந்து சேவை செய்து வருகிறார்கள், பலனை எதிர்பாராமல். கடந்த சில வருடங்களாக அவருடைய தொடர்பு நமக்கு கிட்டியது. அடிக்கடி மானசீகமாகவும் தொலைபேசி மூலமாகவும் நேர்முகமாகவும் நாம் தொடர்பு கொண்டு வருகிறோம். அடிக்கடி இந்தியாவுக்கு சென்ற பொழுதெல்லாம் காடு மலைகளில் அலைஞ்சு அங்கும் போய் யாத்திரை நடத்தி சித்தர்களுடைய ஆசையை பெற்றுக்கொண்டு வருகிறோம். இன்னும் பெற்றுக்கொண்டு நாம் வருவோம். இந்த வைகாசி பௌர்ணமி தினம் விசேஷத்தை பற்றி நேற்றும் நமது மாணவர்களுக்கு நமது பக்தர்களுக்கு விசேஷமாக எடுத்துக் கூறியிருந்தேன். அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்கிறது, இது உலகத்திற்கு புதுமையாக இருக்கலாம், நம்ப முடியாமல் இருக்கலாம். இப்படியும் சித்தர்கள் மகரிஷிகள் இன்னும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டு மக்களை வழிநடத்தி வருகிறார்களா என்று கூட உங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம் இல்லை, ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. நமது ஆசிரமம் எப்பொழுதும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நமது தர்மகர்த்தாக்கள், நம்ம பரிபாலன சபையெல்லாம் சித்தர்களும் மகரிஷிகளும் தான். அவர்களுடைய ஆசி பெற்று அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அவர்களுடைய உபதேச நெறி நின்று இந்த ஆசிரமத்தை அமைத்து மனுவுலக மதங்களோடு செய்யணும்.
இப்ப இந்த உலகத்தில் இந்த மாதிரி பேரழிவுகளும் பேராபத்துகளும் நடந்து கொண்டுதான் இருந்தது, நடந்துதான் போகிறது. இது சந்தேகமே பயங்கர பிராணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த நிலை நீடிக்குமே ஆனால் இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் பேரழிவுக்கும் பேராபத்துக்கும் உள்ளாகி உலகமே சூன்யமயமாகிவிடும். எப்பொழுதோ எத்தனையோ ஆண்டர்கள் வீரபிரபேந்திர சுவாமிகள், நமக்காக போன்ற தலையாட்டி சித்த சுவாமிகள், நாம் தரிசித்த பல நம்முடைய குருநாதர், இவர்களெல்லாம் அடிக்கடி சொல்லி வருவார்கள். இப்படி நடக்க போவதே அவர்களுக்கு எப்படி சாமி எப்படி உங்களுக்கெல்லாம் இது தெரியுது அப்படி என்று நாங்கள் சில நேரம் குறுக்கு கேள்வியை கேட்போம். அவர்கள் சொல்லுவார்கள், நான் கல்வி அறிவு இல்லை, படிப்பறிவு இல்லாதவன், ஏழை குடும்பத்தில் பிறந்தவன், ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் குச்சையில வாழ்ந்தவன், ஏதோ ரிஷிகளால் ஆட்கொள்ளப்பட்டு 10 ஆண்டு காலம் காழ்மலைகள்ல ரிஷிகளோட இருந்து இந்த ஆன்ம ஞானத்தையும் பண்ணி அங்கு எழுதப்பட்டிருக்கிற அந்த ஞானத்தையே நாங்கள் ஈர்த்து எடுத்து மன்னர்கள் சுவாமி அவர்களை உங்களுக்கு சுருக்கமாக அவருடைய அனுபவங்களை சொல்லி இந்த அதுதான் முக்கியம். இந்த 210 சித்தர்களையும் அவர் வேண்டி அவர்கள் நாமாக்களை ஜெபிச்சு பொழுது நீங்க எல்லா பக்தர்களும் ஒவ்வொரு சித்தர்களுடைய நாமத்தை அவர் சொல்ற நேரம் நீங்க அரோகரா அரோகரா என்று இருக்கிறார். சுவாமி அவர்களிடத்துல நான் கொடுக்கிறேன். திருவருள் சகாயமான நிகழ்ந்தது. வைகாசி அவர்கள் தினத்தன்று என் குருவாகிய காகபுஜன மகரிஷி பிரம்ம ரிஷி முருகேசு சுவாமியுடைய திருப்பாதங்களை வணங்கிக் கொண்டு உங்களையெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த சித்து புருஷர்களாகவும் தேவ கன்னிகளாகவும் சப்த மாதாக்களாகவும் நினைத்து உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த தெய்வீக சக்தியையும் வணங்கி இங்கு பேச வேண்டும், என்ன பேச வேண்டும், ஏற்கனவே நேற்று உங்களுக்கு அனுபவம் இருக்கும். ஆகையால் சாமி சொன்னதை போல சுருங்கி நாம் என்ன சக்தியை இந்த நாளில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெறலாமோ அந்த சக்தியை பெறக்கூடிய ஒரு சிறிய வாய்ப்பாக ஏற்றுக்கொண்டு எல்லா தெய்வ சக்தியும் நாம் இங்கு அழைக்க வேண்டும். இந்த நாடு சுபிட்சம் பெற வேண்டும், உலகம் சுபிட்சம் பெற வேண்டும், இந்த நாட்டில் அமைதி பெற வேண்டும், செல்வம் கொழிக்க வேண்டும், நீங்கள் செய்கின்ற தொழில் அழைக்கும் பல கோடிகளுக்கு அறிகுறிகளாக வேண்டும். இந்த காயத்ரி பீடத்திற்கு வருகிற அனைவரும் ஒவ்வொருவரும் 1000 காயத்ரி வீரர்களாக மாற வேண்டும் என்று அந்த சக்தியை வணங்கி அந்த காயத்ரி தேவி மனோன்மீஸ்வராகிய அந்த காயத்ரி தேவி திருப்பாதங்களையும் வணங்கி உங்களிடத்தில் பேச எனக்கு மாபெரும் வாய்ப்பு அளிக்க என் குரு பகவானாகிய காலபுஜந்த பிரம்மஸ்ரீ தலையாட்ட பெருமான் அவதாரமாகிய முருகேசு சுவாமிகள் உங்களுக்கு எல்லோரும் எல்லா விதமான ஆசைகளையும் வழங்கும்படி மென்மேலும் வழங்கும்படி அவர் திட ஆரோக்கியத்துடன் இருந்து மென்மேலும் அவருடைய சேவை உலகம் முழுவதும் பரவ எல்லாம் வல்ல மகாசத்தரை வேண்டி வணங்குகின்றேன். இலங்கை வாழும் மகாசத்தரை வேண்டி வணங்குகின்றேன். இலங்கை வாழும் மகா ரிஷிகளை வேண்டி வணங்குகின்றேன். இலங்கை வாழும் தவசிகளை வேண்டி வணங்குகின்றேன். இலங்கை வாழும் தர்மம் செய்யும் மகான்களை வேண்டி வணங்குகின்றேன். நாம் எல்லோரும் தெய்வ சக்திகளை பெறுவதற்கு ஓம் என்ற ஒரு மந்திரத்தை ஒரு 3 முறை எல்லோரும் ஒரே ஆழ் மனதிலிருந்து அடியேன் சொல்லும்போது அப்படியே நீங்களும் சொன்னால் நம்ம இடத்திலே பல விதமான எண்ணங்களில் நாம் வந்திருக்கின்றலாம். அந்த இடமெல்லாம் சுத்தமாகி ஒரே எண்ணத்தோடு நாம் வணங்கின்ற அந்த தெய்வ சக்தியை போய் நாம் அடையலாம். இதெல்லாம் சந்தர்ப்பம், இது ஒரு நல்ல சமயம். இதை நாம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய அதிகாரிகளும் அமைச்சர்களும் வந்திருக்கின்றார்கள். உங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்கட்டுமே. 1000 மடங்கான அந்த வேலைகள் எல்லாம் இந்த இடத்திலே நீங்கள் வந்து கூடும் பொழுது ஏதோ நான் மட்டும் வருகின்றேன், சுவாமியை பார்க்கிறேன், அப்படி அல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் 1008 வீராந்திரிகளாக மாற வேண்டும். இன்றும் அந்த காயத்ரி மந்திரம் ஜெபிக்க வேண்டும். என்றால் இப்பொழுது கலியுகத்திலே வல்லுரான் போய் கேட்கின்றார்கள், எப்படி இந்த கலியுகம்? நான் கேட்கிறேன் என் குருவை, என்ன சுவாமி இப்படி சொல்லுகின்றீர்களே? முதலில் என் குருவை நான் பார்க்க வரும்போதே சொன்னேன், மாலை முசு பேப்பரிலே அமெரிக்காவிலே ரஜினி என்ற மகரிஷி, ரஜினிஷ் என்ற ஒரு மகரிஷி அமெரிக்காவிலிருந்து விலக்கி அளிக்கப்படுகின்றார்.
அவர் சொல்லுகின்றார் 840 குண்டுகள், ஒரே ஒரு குண்டு, அந்த மாம் பேர் தான் எனக்கு வாயில வரல, ஒரு பட்டன் அழுத்தினா உலகமே அழிஞ்சிடுமா. அப்ப அந்த மாதிரி 840 குண்டு அவர்கள் தயாரித்து செய்திருக்காங்க. ஏன்னா ஒரு குண்டு, அப்பதான் நான் வந்து சினிமால டைரக்டர் ஆகணும்னு நினைச்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறேன். எடுத்த உடனே ஒரு குண்டு உருவானே இந்த ரஜினிஷ் இந்த சாமியார் என்ன இப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கானேன்னு சொல்லிட்டு நேரம் அந்த டேப்லெட் எடுத்துட்டு போய் அந்த சாமி கிட்ட போய் உட்காந்து, சாமி வந்து அவரை பார்த்து எங்களுக்குலாம் சாப்பாடு, எங்களுக்கு சாப்பாடு பார்த்தோம் ஒரு பொறுமையான ஆஸ்மா வியாதிக்காரன், அவன் எங்களுக்கு சாப்பாடு போட்டான். கண்ணதாசன் பையன், அவன் வீட்டுல எப்படி 35-40 பேர், எல்லாம் மீன் கறி எல்லாம் ஒரு எல்லாம் டெய்லி ஒரு எப்படியோ மத்தியானம் ஒரு 30-40 பேராவது சாப்பிடுவோம். நாங்க சினிமாக்காரங்க, எங்களுக்கு என்ன கொடுத்தாலும் முதலே அச்சு கொடுத்தா நாங்க சாப்பிடுவோம். நாங்க அப்படிலாம் ஒன்னா இருந்த 2 பேரும் அவன் பார்த்தோம், அந்த தட்டை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி வாமிட் மாதிரி ஆயிடுச்சு. நான் அவரை பார்த்தேன், இவ்வளவு நம்ம சோதனை பண்ண அவ்வளவு கலந்து சாப்பிட்டு, என்னுடைய எண்ணம் இவ்வளவு சித்தர்களும் ரிஷிகளும் தவசிகளும் ஞானிகளும் இருந்து ஒரு அமெரிக்காவில் ஒரு பட்டனை, ஏன்னா அழிவை கண்டுபிடிச்சவன் ஒரு தூக்கத்திலேயாவது அழுத்தி ஆகணும், இல்ல அவனுக்கு ஏதாவது வெறுப்பாய் போச்சுனாலும் ஒரு பட்டனை அழித்திடுவான். அப்ப எல்லாமே போயிடும்னா அப்ப எதுக்கு இந்த ஆசிரமம், ஏன் இந்த குருசை, என்ன சித்தர்கள், எங்க செஞ்சீர்கள் என்று எடுத்த உடனே அவரை கேட்டேன். என்ன சாமி நீங்களே ஒரு சக்தி படைச்சிருந்தீங்க, சித்தர்ன்றீங்க, புத்தர்ன்றீங்க, ஒரே பட்டன்ல உலகம் அழிய போதாது, என்னைக்கு நேருன்னு சொல்ல முடியாது, எல்லாம் கண்டுபிடிச்சு ரெடியா வச்சுக்கான். எதுக்காக போய் நான் போய் இனிமேல் சினிமா எடுத்து நான் பெரிய பங்களா கட்டி பெரிய அதுவாகி இதுவாகி இந்த புகழ்ச்சிலாம் இருக்கு சாமி வீண் அப்படின்னு. அதுக்கு அவர் விளையாட்ட சொன்னார். ஆனா வந்து அவர் வந்து அவருடைய பாஷையில சொல்றாரு, நான் ஒரு மூச்சு விட்டா போதும், எனக்கு 50,000 பூதத்துக்கு ஒரு சின்ன பூதத்தை விட்டா போதும், அமெரிக்காவை சாப்பிடுவோம், ஒரு 10,000 பேர் காலி ஆயிடுவாங்க அப்படின்னு. இப்படிலாம் சொல்றாங்க. நம்ம இத்தனை மாதிரி பூதத்தை பார்த்த சினிமாவில இப்பதான் நீங்க ஒரு நேரத்துல ஒரு அம்மா சிவமயன் ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா இப்ப நிறைய பூத கதைகள்லாம் நிறைய வருது. பூதம் பறக்கிற மாதிரி, வரா மாதிரி, நகரா மாதிரி, அந்த மாதிரி நமக்கே பூதம் இருக்கு. சுவாமிகளாவது ரொம்ப பவ்யமாக மகான்களோடு பழகி, எனக்கு அப்படி தெரியாது, நான் ஒரு சினிமாக்காரன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இது மாதிரி யாருன்னா உடனே ஒரு ஷூட்டிங் எடுத்தோம்னா யாரும் உலகம் பூரா காட்டக்கூடிய ஒரு வல்லமை அந்த மீடியா உண்டு. அப்படிப்பட்டவங்க கூட இப்ப எப்படியோ மாறிக்கிட்டு வராங்க. இளையராஜா கூட சமீபத்தில் கேட்டார் இந்த புத்தகத்தை பார்த்து, எப்படி உங்களுக்கு இந்த சுவாமிகள் தெரியும், ரொம்ப நாளா என் சாமி எனக்கு பழக்கணும் அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புக்கை பார்த்துட்டு சுவாமியை பார்த்து அவர் கேட்டார். இப்ப சாமி ஏற்கனவே உலகம் சுற்றும் வாலிபன் போல எல்லா இடத்துலையும் காயத்ரி மண்டபத்தை நிமிஷி கொண்டு எல்லா மக்களையும், மெட்ராஸ்ல வந்து சாமிக்கு பாத்தீங்கன்னா அவருதான் எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும். எங்க பார்த்தாலும் சாமி பயங்கர பிஸியா இருப்பார். அப்ப அந்த சித்தத்தை நான் கேட்கும்போது, நாளை காலையில நீ வந்து 6 மணிக்கு எழுந்து இருப்ப, 6 மணிக்கு எழுந்துக்கும் போது 10,000 பேர் செத்து போயிட்டான், 10,000 பேர் மண்டைய போட்டான், 40 அடுக்கு 30 அடுக்கு பில்டிங் கீழே விழுந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு நான் நம்பல, 10,000 பேர் செத்து போடுவாங்க, என்ன எடுத்தாலும் அது சொல்றாரு, சாவு என்ன அப்படின்னு. அப்ப நான் உடனே சுவாமிகளை கேட்டேன், நீ நான் சொல்வதை நம்பவில்லை இல்லை என்றதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நம்பல. சித்தர்கள்லாம் எங்க போனாங்க, எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற, எங்க இருக்கிறாங்க, அவருடைய காலம் இல்லை. பறவையும் மிருகமும் போய் சிவபெருமானத்தில் வேண்டுதல் செய்துதான் எனக்கு சொல்லியதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன வேண்டு சொல்லிச்சான் பாரு, மனுஷன் பாரு, அவன் எப்படி சொகுசா பென்ஸ் கார்ல போறான், அந்த வண்டியில போறான், இந்த வண்டியில போறான், விதவிதமான தவுலாம் சாப்பிட்றான், என்னென்னவோ சாப்பிட்றான். நாங்க வெறும் சட்டையும் புள்ளியும் அந்த இதையும் சாப்பிட்டுட்டு மாடா உழைக்கிறோம் அப்படின்னு பறவைக்கு அரசனும் மிருகத்துக்கு அரசனும் சிவபெருமானத்தில் வேண்டுதல் செய்யும் போது அவருடைய கடுமையான தவத்தை கொண்டு சிவபெருமானங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். நாங்களும் மனிதர்களை கூட சில காலம் வாழ வேண்டும் அப்படி என்ற பறவைக்கு அரசனும் மிருகத்துக்கு அரசனும் கேட்டவுடன், அப்பொழுதெல்லாம் ஆங்காங்கே ரிஷிகள் வாழ்ந்த நாடு, தவசிகள் இருந்த நாடு. அங்கங்கே ஒரு மன்னரை வந்து திடீர்னு ஒரு ரிஷி வந்து ஒரு முனிவர் வந்து ஒரு மன்னரை பார்க்கிறாருன்னா, அந்த மன்னர் வந்து அந்த தன்னுடைய தலையில கிழத்தை கைட்டு அந்த ரிஷிகளுடைய காலை வச்சு அந்த ரிஷியில அந்த ஆசனத்தை சாமி உட்கார்ந்த மாதிரி உட்கார வச்சு அவருக்கு பணிவிடை செய்து, மண்ணே உனக்கு இந்த நாட்டிற்கு இந்த மாதிரி ஆபத்து வரப்போயது, இதை போல இந்த யாகத்தை எல்லாம் செய், இதை போல தர்மத்தை செய், உனக்கு சரியாகிவிடும் என்று மும்மூர்த்திகளும் பிரம்ம ரிஷியின் மகன் சேரனாகவும், பாண்டியன் மன்னன் போகராகவும், கைலாய சட்டமினாருடைய மகன் சோழனாகவும் மும்மூர்த்திகளும் சித்தருடைய பிள்ளைகள் தான்.
நீதி நேர்மையோடு ஆட்சி செய்யறோம். அந்த காலத்துல கட்டின கோயில் தான் ஒவ்வொரு சிவன் கோயில். எங்கெல்லாம் அந்த பாண்டிய மீன் சின்ன இருக்குதோ அதெல்லாம் பாண்டிய மன்னர் காலத்துல கட்டின கோயில். அப்படிலாம் வாழ்ந்த அந்த மகரிஷிகள் எல்லாம் அங்காக இருந்தார்கள் தான். இப்போது எங்கே திடீரென்று காணா போய்விட்டார்கள் என்று நான் அதை கேட்டேன். ஏன் பயந்து ஓடிவிட்டார்கள்? நாட்டிலே இவ்வளவு அக்கிரமம் அட்டுழியம் நடக்கின்றது. மனிதனால் கொஞ்சமாக ஈகை இருக்கிறது. ஈகை குணம் வேண்டுமே. எங்கு பார்த்தாலும் ரத்தங்களும் பாறைகளும் ஒரு இதுவாக இருக்கின்றது. என்ன என்று நான் அப்போது கேட்கும் பொழுது 20 வருடங்களுக்கு முன்னால் அப்ப சொன்னார், அந்த பறவை மிருகமும் 36 வருட காலம் இந்த நாட்டில் அவர் ஆட்சி செய்ய அனுமதி அளித்தார். அப்பொழுது அந்த எப்பொழுது அவருக்கு அந்த அருளாசியை கொடுத்து விட்டாரோ அந்த 36 வருட காலம் அடிக்கடி கன்னித்தீவுன்னு ஒரு கதை வரும் தினத்தந்தி பேப்பர்ல. அதை பார்த்துதான் நம்ம சில விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு 10 நாள் வரைக்கும் எப்படி சொல்ல முடியும்? வருத்தி இவ்வளவு பெரிய யாகம் பண்றோம், இவ்வளவு பெரிய இது பண்றோம், எல்லாம் ஒரே இடத்தோடு இருந்து இவ்வளவு செய்யறோம். ஏதாவது ஒரு மகான்களோ ஒரு மகரிஷிகளோ தவசிகளோ ஞானிகளோ வந்து சொன்னால்தானே மனிதனுக்கு இப்படின்னு புரியும். அது சொன்னா எல்லாரும் சார் சொல்றாங்க, எதுவும் கேட்டுப்போம். இதோ நாமும் பௌர்ணமிக்கு வந்தோம், இதை போடணும், நம்ம நிறைய பேரை பார்த்தோம், சாமி மட்டும் சாமி சொல்லியிருந்தாரு, எப்பங்க வரும், எப்படிங்க நடக்கும், அப்படிங்க நாங்க என்னங்க செய்யறது, இப்படியே வந்து கதைகளை கேட்டு பின்பாட்டு போல இருந்து கொண்டு நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தவன் தான். ஆனா நான் சினிமாவோட இருந்து நல்ல சுகபோகமா இருந்தேன். நினைச்சா எந்த வண்டியில போனாலும் போலாம், எந்த ஊர் போனாலும் போலாம், எங்க போனாலும் என் கூட ஒரு 10-20 பேருக்கு சாப்பாடு சேர்ந்துதான் இருக்கும். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே அப்ப நான் சித்திரை வந்து நீங்க இன்னைக்கு ராத்திரி இங்க தந்து நாளைக்கு காலைல போகலாம் அப்படின்னு. அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிடையாது, கரண்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு 10க்கு 10 கொடுத்து அப்ப அந்த நேரத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கும் போது மறுநாள் காலைல 6 மணிக்கு எழுத உடனே 40 அடுக்கு 30 அடுக்கு பில்டிங் விழுந்தது, ஒரு 10,000 பேர் காண போயிட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் நியூஸ் 6 மணிக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னாரு. சுவாமிகள் சொன்ன மாதிரி ஒரு அமைச்சர் வந்தாரு, ஒரு அதிகாரி வந்தாரு. சாமிக்கு தெரிஞ்ச மாதிரி யாராவது ரேடியோ ஸ்டேஷன்ல இவருக்கு தெரிஞ்சிருப்பாங்க போயிட்டு இவர் சொல்றதை கேட்டு போய் எவனா சொல்லிடுவானான்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகம். போய் நேரம் வெளியெல்லாம் பார்த்தேன், ஒன்னும் யாரும் ரேடியோ ஸ்டேஷன் ஒருத்தனும் வர கிடையாது, எதுவும் வரல. சரி எப்படிதான் ஒரு போன் ஆண்ட்போன் இப்பதான் வந்து 20 வருஷம் ஆண்ட்போன் கிடையாது, எப்படி இதெல்லாம் சொல்றாரு, இதை பார்த்து கண்டுபிடிச்சே ஆகணும், பூதம் விடக்கூடாது, ஏதாவது பூதத்தை கையில பிடிச்சி ஆகணும்னு சொல்லி ஒரு எண்ணத்துல என்ன பண்ண அங்க படுத்துட்டு. ஆனா 6 மணிக்கு எழுந்துன்னு சொல்ற சினிமாக்காரன் 8 மணிக்கு தானே எழுந்துப்பான், 7 மணிக்கு எழுந்துப்பான், இஷ்டம் போல எழுந்துப்போம். அதே நான் 6 மணிக்கு எழுந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதே போல படுத்து கொண்டே இருந்தேன். 2 பேட்டரி வாங்கினு சொன்னார் செல்லு. நான் 4 பேட்டரி செல்லு வாங்கிட்டு வந்தேன். கொடுத்துட்டு எதுக்கு வாங்கினு சொன்னான்னு தெரியல, ஒரு சின்ன டிரான்சிஸ்டர் மாதிரி. இப்பொழுது சொன்னால் பக்தர்கள் 1000 டிரான்சிஸ்டர் கூட காத்துட்டு இருக்காங்க. நான் அவர்கிட்ட அந்த உடஞ்சி போனேன், ஒரு 30 ரூபாய் கூட 20 ரூபாய் கூட போகலாம். நல்லா ரப்பரை போட்ட கட்டி அதை அந்த பேட்டரியை போட்டு அது அந்த செய்தி மட்டும் சொல்லும், அந்த செய்தி மட்டும் அவர் கேட்பார். இப்போ நான் எங்க போனாலும் என்ன செய்தி, என்ன நடக்குது, ஏது நடக்குது, எந்த நேரத்தில் எங்க யார் வராங்கன்னு அதை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூட்சமா உண்மையாக நான் கடற்கடந்து வரவே கூடாது. சுவாமிகளை எப்படியாவது பார்த்து விட வேண்டும், இதுதான் சமயம் சந்தர்ப்பம் அப்படி என்று நானாக கேட்டு வந்தேன், விருப்பப்பட்டு வந்தேன். ஆனா ஏன் வந்த எதுக்கு வந்தது எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க ஏகப்பட்ட வேலைகள் இருக்கின்றது. ஒரு புறம் அது இருக்கட்டும். அப்ப மறுநாள் காலையில கரெக்டா 6 மணிக்கு எழுந்துக்கிறேன். மணி 6. சுவாமி தலையாட்டி சித்தர் என்று சொல்லுவார்கள். கண்ணடித்தால் கண்ணடி சித்தர், காலாட்டினால் காலாட்டி சித்தர், தலையாட்டினால் தலையாட்டி சித்தர் என்பது போல இவர் அடிக்கடி இப்படி தலையாட்டிக் கொண்டே இருப்பார். இப்படி பாரு புருவ மத்தியை பார்த்துக் கொண்டு இப்படி தலையை மெதுவாக இப்படி ஆட்டிக் கொண்டே இருப்பார். அதிலும் காலில் இருக்கிற அந்த கட்டை வரல இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் டக்குன்னு அந்த கட்டை வரல முடிச்சேன். டக்குன்னு இப்படி பார்த்தாரு, என்ன சாமி இந்த கட்டை அப்பப்போ லூஸ் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே. அப்ப சொன்ன இந்த கட்டை வரலுக்கும் மண்டையில இருக்கிற அறிவுன்ற ஒரு நரம்புக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கான். அப்ப எப்ப வந்தாலும் அந்த கட்டை வரல சதா அவர் ஆட்டிக் கொண்டே இருப்பார்.